ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத் வதூல குலவாரிதி பூர்ணச்சந்திரம் ஸ்ரீமன் மகாய சரணாம்புஜ சஞ்சரீகம் ஸ்ரீசிங்கராரிய கருணாப்த சமஸ்தபோதம் பக்தியாச்ச யோக நரசிம்ம குரும் ஸ்ரயாமி. அடியேன் ஸ்ரீனிவாசதாசன். நம்ம குழாம்ல உபதேச ரத்ன மாலை போன அத்தியன உற்சவத்துக்கு சந்தையாச்சு எல்லாருக்கும். அதோட அர்த்த விசேஷங்கள் கொஞ்சம் பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம். பிள்ளைலோகம் ஜீயர் அவரோட வியாக்கியானத்திலேருந்து பதவுரையோட, அப்புறம் பிரதிவாதி பயங்கரம் அனங்கராச்சார் சுவாமி அவர் ஏத்தின விளக்க உரை, அந்த விளக்க உரைய நம்ம சாரதி தோத்தாத்ரி சுவாமி கோயில்.orgல ரொம்ப சிம்பிள் மீனிங்ஸா போத் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே தான் பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம். அதை தவிர அடியனோட ஸ்ரீ வைஷ்ணவிசம் புக்குல இருந்தும் கொஞ்சம் நிறைய அர்த்தங்கள் பொதிந்த கிரந்தம்ன்றதுனால எல்லாத்துல இருந்தும் ஒரு இப்ப பிரமாண திரட்டுன்னு வாழை அந்த மாதிரி அர்த்தங்கள்லாம் திரட்டின்னு ஒன்னொன்னா பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம். 45 பாசுரங்கள் வரைக்கும் ஆல்ரெடி பார்த்தாச்சு. நம்ம இன்னைக்கு 46வதுல இருந்து பார்க்கணும். ஆனா கொஞ்சம் கேப் ஆயிடுத்து நம்ம பார்க்கறதுல 1-2 மாசங்கள் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால இன்னைக்கு ஒரு குவிக் ரீகேப் பார்த்துடலாம். பார்த்துட்டு டைம் இருந்தா 46வதுல இருந்து கொஞ்சம் பாசுரங்கள் பார்க்கலாம். முதல்ல தனியன் மாமுனிகளோட ரொம்ப அழகான ஒரு ரொம்ப பிரதம ஒரு சிஷ்யர் கோயில் கந்தாடை அண்ணன் சுவாமி அருள் சென்ற ஒரு தனியன். முன்னம் திருவாய் மொழி பிள்ளை தாம் உபதேசித்த மேல் தன்னின்படியை தனவாத சொல் மணவாள முனி தன் அன்புடன் செய் உபதேச ரத்தின மாலை தன்னை தன் நெஞ்சு தன்னில் தரிப்பவர் தாள்கள் சரண் நமக்கே. ரொம்ப அழகான ஒரு விலட்சணமான தனியன். என்னன்னாக்கா அந்த திருவாய்மொழி பிள்ளை தான் மணவாள மாமுனிகளோட ஆச்சாரியர். அந்த ஆச்சாரியர் எத்தனையோ ஆச்சாரியர்கள் கிட்ட இருந்து வழி வழியா அவர் கத்துண்ட விஷயங்கள் எல்லாமே மணவாள மாமுனிகளுக்கு ஓரான் வழியா ரொம்ப அழகா உபதேசிச்சிருக்கார். அவர் உபதேசிச்சு அந்த எல்லா பொதிந்த ரத்னங்களையும் மாமுனிகள் இந்த கிரந்தத்துல போட்டிருக்கார். இந்த கிரந்தத்தை யாரு மனசுல நினைக்கிறாளோ அவளோட திருவடிகள் தான் நம்மளுக்கு புகலிடம், அவளை சரணடைகிறேன்னு யாரு சொல்றா? கோயில் கந்தாடை அண்ணன் சுவாமி. அவர் மாமுனிகளோட ரொம்ப அழகான ஒரு சிஷ்யர். அவர் சொல்றார், அதுதான் இந்த தனியன். வெரி பியூட்டிஃபுல் தனியன் where கோயில் கந்தாடை அண்ணன் சுவாமி is offering it to மாமுனிகள், where மாமுனிகள் offers it to his ஆச்சாரியன் திருவாய்மொழி பிள்ளை. சரி, என்ன கிரந்தம்? உபதேச ரத்தின மாலைன்றது கிரந்தம். இந்த கிரந்தம் இந்த பாசுரங்கள் பாத்தீங்கன்னாக்க நம்ம அத்தியன உற்சவம், அனத்தியன காலம். அத்தியனம்னா பாராயணம் பண்றது, அனத்தியனம்னா பாராயணம் பண்ணக்கூடாது. அத்தியாயன உற்சவம் கோவில்ல நடக்கும்போது ஆண்கள்ல 4000 பாசுரங்கள் ஓதக்கூடாது, சேவிக்க கூடாதுன்றது கிரமம் சாஸ்திரப்படி. ஆனா உபதேச ரத்தின மாலைய ஆண்கள்ல சேவிக்கலாம். அந்த சமயத்துல கோவில்ல அவ அப்போ சேவிக்கிறது கிடையாது. ஆனா ஆண்கள்ல இதை சேவிக்கலாம். அவ்வளோ அழகான ஒரு கிரந்தம். 4000 நினைச்சு பார்க்கக்கூடிய ஒரு கிரந்தமா அமைஞ்சிருக்கு இது. இப்போ விசதவாக் சிகாமணின்னு நம்ம மாமுனிகளுக்கு சொல்றோம். அத்தனை வியாக்கியானங்கள் அமைச்சிருக்கார் சுவாமி. அது இந்த கிரந்தம் ஸ்பெசிபிக்கா பிள்ளை லோகாச்சாரியர் ஸ்ரீவச்சன பூஷணம்னு ஒரு திவ்ய சாஸ்திரமே அந்த சாஸ்திரத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு தேரின பொருள் என்னது? ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் அப்படின்னா ஆச்சாரியனே பிரதம சரம பருவ நிஷ்டைன்னு ஒண்ணு இருக்கு. பிரதம பருவம்னா நம்மளுக்கு எம்பெருமான் கிட்ட போய் சரணடைகிறது. சரம பருவ நிஷ்டைனா ஃபைனல் ஸ்டெப். அந்த ஃபைனல் ஸ்டெப் என்னது? ஆச்சாரியனே எம்பெருமான்னு இருக்கிறது. அது சில ஆழ்வார்கள் நம்மளுக்கு காமிச்சு கொடுத்துருக்கா. ஒண்ணு ஆண்டாள், அவ பெரிய ஆழ்வாரே எல்லாமே சரண்னு இருந்தா. அடுத்தது நம்ம தினந்தோறும் சேவிச்சுட்டு இருக்கோம் கண்ணினும் சேர்த்தாம்பு மதுரகவி ஆழ்வார், ஏவு மத்தரியன்னு எல்லாமே நம்ம ஆழ்வார் தான். ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் அப்படின்னு இருந்தவா வாழலாம். அப்போ இப்போ நம்மளோட உடம்புக்கு ஜீவனம்னு சொல்றோம். அப்படின்னா சாப்பிடுறது, தூங்குறது, எழுந்துக்கிறது, பராமரிக்கிறது அந்த உடம்பு, அது வெறும் ஜீவனம். இட்ஸ் ஒன்லி லிவிங். பட் சொல்றோம் இல்லையா, டிஃபரன்ஸ் பிட்வீன் லிவிங் அண்ட் த்ரைவிங் அப்படின்லாம் சொல்றோம். உஜ்ஜீவனம் இஸ் நாட் ஜஸ்ட் த்ரைவிங் ஃபார் த பாடி. உஜ்ஜீவனம்னா த்ரைவிங் ஃபார் த சோல், ஆத்மா.
அந்த உஜ்ஜீவனம் ஆத்மா பெறணும் அப்படின்னாலே இந்த ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம்ன்றது அந்த கான்செப்ட் புரியணும் நம்மளுக்கு. இப்போ ஒரு ஒரு இடத்துக்கு நம்ம நேரா போனோம் அப்படின்னாக்க, இப்போ இங்க இருந்து அடியேன் ஸ்ரீரங்கத்துல இருந்து திருமலை போகணும்னு வச்சுக்கோங்க. அடியேன் நினைச்ச உடனே போயிட முடியுமா? அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. டிக்கெட் கிடைக்கணும், பஸ்ஸோ ட்ரெயின்லயோ போகணும், இல்ல பாத யாத்திரை இந்த காலத்துல யாரு பண்றான்னு தெரியல. ஏதோ ஒண்ணு நம்ம பிளானிங் நிறைய வந்துருக்கு இல்லையா? அதே மாதிரி இந்த சின்ன விஷயங்களுக்கு எல்லாமே இத்தனை பிளானிங் இருக்கும்போது மாமுனிகள் எடுத்த உடனே ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம், இதுதான் ஸ்ரீவச்சன பூஷணத்துல பிள்ளை லோகாச்சாரியர் காமிச்சு கொடுத்திருக்காரு அப்படின்னா நம்மளுக்கு எல்லாம் அதுவும் ரொம்ப சிறிய ஞானத்தன்னு ஆழ்வார் சொல்லிக்காளே, அப்ப நம்ம எல்லாம் என்ன சொல்லணும்? அதுக்கு தூளியில தூளி கூட கிடையாது. அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு நேரா அந்த கான்செப்ட் 12th கிரேட் சிலபஸ்ன்னு வச்சுக்கலாம், அதை எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அதனால அதை சொல்லி கொடுத்த பிள்ளை லோகாச்சாரியர் யாருன்னு காமிக்கணும். ஆச்சாரியர்களுக்கு போறதுக்கு முன்னாடி எம்பெருமானார் தான் பிரதமம் நம்மளுக்கு. ஜெகதாச்சாரியன் எம்பெருமானார். எம்பெருமானாருக்கு போறதுக்கு முன்னாடி ஆழ்வார்களை பத்தி பார்க்கணும். ஆழ்வார்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி அவ எந்த மாதங்கள் எந்த திருநக்ஷத்திரம் எல்லாம் பிறந்திருக்கா, இன்கார்னேஷன் அவளோட எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்மளை கூட்டின்னு போறார் மாமுனிகள். அப்போ இந்த முதல் ஃபர்ஸ்ட் 33 பாசுரங்கள்ல பாத்தீங்கன்னாக்க ஆழ்வாரோட திருநக்ஷத்திரம் எந்த மாசத்துல பிறந்திருக்கா, அவளோட அவதார ஸ்தலங்கள் இதெல்லாம் ரொம்ப விவரணமா எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார். ரொம்ப ஹார்ட் கோர் பேசிக்ஸ்னு சொல்லலாம். குழந்தைகளுக்கு தெரிய வேண்டிய விஷயம், நம்ம எல்லாம் இப்ப சம்பிரதாயத்துல குழந்தைகள், நம்ம எல்லாருக்கும் தெரிய வேண்டிய விஷயம். 33 பாசுரங்கள் இதை சொல்லிட்டாரா? அதுக்கப்புறம் 34வதுல இருந்து ஆழ்வார்கள்லாம் சொன்னதுனால அடுத்தது திருவாய்மொழி வியாக்கியானங்களோட அதோட பெருமைக்கு போறாரு மாமுனிகள். திருவாய்மொழி எதுக்காக இங்க திருவாய்மொழி ஸ்பெசிபிக்கா சொல்றாருன்னா, திருவாய்மொழின்றது தீர்க்க சரணாகதின்னு சொல்றான். சரணாகதினா என்ன? ஆச்சாரியனை முன்னிட்டுதான் நம்ம சரணாகதி பண்றோம் எம்பெருமானுக்கு. அப்போ அந்த ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம்ன்ற ரொம்ப உன்னதமான கான்செப்ட் நம்மளுக்கு புரியணும்னா நம்ம இந்த திருவாய்மொழி புரிஞ்சிருந்தாலும், அந்த திருவாய்மொழி புரியணும்னா திருவாய்மொழியோட வியாக்கியானங்கள் யார் யாரெல்லாம் சாதிச்சிருக்கா, அடுத்தது ஸ்ரீவச்சன பூஷணம் அதோட பெருமை என்ன, ஏன் இந்த ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம்னு சாதிக்கிறா, எம்பெருமானாரோட பெருமை, இதெல்லாம் 34ல இருந்து 73 பாசுரங்கள் வரைக்கும் சாதிக்கிறார் ரொம்ப அழகா. கடைசியில ஒரு தனி பாசுரம் மணவாள மாமுனிகளோட ரொம்ப ஆழ்ந்த ஒரு சிஷ்யர் சுவாமி எறும்பி அப்பா அருளி சென்ற நிகமன பாசுரம், அதுவே பலம் சொல்லியும் முடிக்கிறது, அதையும் சேர்த்துன்னு இருக்கா. அதனால 74. 73 தான் மாமுனிகள் அமைச்ச பாசுரங்கள். 74வது மாமுனிகள் காலத்துக்கு அப்புறம் சுவாமி எறும்பி அப்பா ஆட் பண்ண பாசுரம் அதுவும் வருது ரொம்ப அழகா நம்மளுக்கு. சரி, இதுதான் ஒரு கிரக்ஸ் ஆஃப் உபதேச ரத்தினமாலை. இப்போ நம்ம ஒரு பாசுரமா குயிக்கா அந்த பாசுரம் என்ன சொல்லிடுறதுன்னு பாத்துடலாம். முதல்ல ரொம்ப அழகா எந்தை திருவாய்மொழி பிள்ளை இன்னருளால்னு அவரோட மாமுனிகளோட ஆச்சாரியனுக்கு மங்களாசாசனம் பாடி ஆரம்பிக்கிறார். எப்பவுமே நம்ம அவாவா ஆச்சாரியன் முன்னிட்டுதான் இப்ப ஆத்துல திருவாராதனமே சொல்றா. ஆச்சாரியன் பண்ற மாதிரிதான் அந்த திருவாராதனம் நம்ம ஏதாவது சமர்ப்பிக்கணும்னு ஆத்து பெருமாளுக்கு அடியனோட ஆச்சாரியன் சமர்ப்பிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டுதான் பண்ணணும். அப்போ மாமுனிகளும் அதே நம்மளுக்கு ரொம்ப அழகா ஃபாலோ பண்ணி காமிக்கிறார் பாருங்க. அடுத்தது கத்தோர்கள் தாமுகப்பர். மாமுனிகளுக்கு அவரோட மனசுக்கும் நெஞ்சுக்கும் ஒரு டவுட். இப்போ இந்த பாசுரங்கள் எல்லாம் யாராவது இகழ்ந்து பேசினார்னா அவளுக்குலாம் அந்த அர்த்தம் புரியலன்னா என்ன பண்றது அப்படின்னு கேக்குறா. இந்த அர்த்தம் புரியலன்னா என்ன, புரியாதவாளுக்கு புரியாமதான் இருக்கும். யாருக்கு இதோட இம்பார்ட்டன்ஸ் புரியறதோ அவ இதை புரிஞ்சுப்பா அப்படின்னு சமாதானம் ஆயிடுறார். அடுத்தது 3வது பாசுரத்துல ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழின்னு ரொம்ப அழகா அவரோட மைண்டே கம்ஃபர்ட் பண்ணின்றதுக்கு அப்புறம் ரொம்ப அழகா ஆழ்வார்கள் அவர் பண்ண ஒர்க்ஸ் திவ்ய பிரபந்தங்கள் எல்லாத்துக்கும் மங்களாசாசனம் சாதிக்கிறார் ஆழ்வார். 4வது பாசுரத்துல இதுதான் ஹைலைட்ன்னு சொல்லணும். அடியன் குழந்தையில எல்லாம் பாடுறதோட நம்மளுக்கே இந்த ஆர்டர் சம்டைம்ஸ் கொஞ்சம் பயங்கர தகராறு ஆயிடுறது இல்லையா? பொய்யார் பூதத்தார் பேயார்னு மாமுனிகளோட பாசுரம் சாதிச்சா போரும் எந்த ஆர்டர்ல ஆழ்வார்கள்லாம் அவதரிச்சிருக்கா, ஆனா ஆழ்வார்கள் அவதரிச்ச மாசங்களோட ஆர்டர் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அவர். ஏன் அதை சொல்றேன்னா பின்னாடி சொல்ல வரேன். அடுத்தது 5வது பாசுரத்துல அந்தமிழால் நற்கலைகள்னு ரொம்ப அழகா மாதங்கள் ஸ்டார்ட் பண்றார். அந்தந்த ஆழ்வாரோட மாசங்களும் திருநக்ஷத்திரங்களும் லிஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றார் 5வது பாசுரத்துல. 6வது ஐப்பசியில் ஓணம். சோ ஐப்பசியில இருந்து ஆரம்பிக்கிறார் ஆழ்வார். ஐப்பசியில் ஓணம் அவிட்டம் சதயம் இவைன்னு முதலாழ்வார்களோட மாசமும் ஐப்பசி அண்ட் திருநக்ஷத்திரங்கள் லிஸ்ட் பண்றார். 7வது பாசுரம் மத்துள்ள ஆழ்வார்களுக்கு அப்படின்னு ரொம்ப அழகா
யார் இந்த முதல் ஆழ்வார்களோட பெருமையை எக்ஸ்பிளைன் பண்றார். இவா ஜஸ்ட் பிகாஸ் முதல்ல வந்து பிறந்தான்றதுக்காக மட்டும் முதல் ஆழ்வார்கள்னு சொல்லல. ஆனா இந்த உலகத்தோட உஜ்ஜீவனத்துக்காகவே திவ்ய பிரபந்தங்கள் முதல்ல கவுண்ட் ஒன்னு ஸ்டார்ட் பண்ணது முதல் திருவந்தாதி தானே. திருப்பல்லாண்டு அப்புறம் வந்து சேர்ந்துருது இல்லையா, பெரியாழ்வார் சாட்சி திருப்பல்லாண்டு முதன்மையா மங்களாசாசனம்ன்றதுனால அது முன்னாடி வந்தது. ஆனா முதல்ல வந்த திவ்ய பிரபந்தம் முதல் திருவந்தாதி தானே. இந்த உலகத்துக்கே உஜ்ஜீவனம் பிறக்கணும்னு பண்ணதுனால அவளுக்குலாம் முதல் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்றா. ஐப்பசியில ஆரம்பிச்சதுனால அடுத்தது 8வது பாசுரம் பேதை நெஞ்சேன்னு கார்த்திகையில அவதரிச்ச திருமங்கை ஆழ்வார். மாசங்களோட ஆர்டர்ல போயிட்டு இருக்காரு இப்போ ஆழ்வார். கார்த்திகையில அவதரிச்ச திருமங்கை ஆழ்வார் பத்தி சொல்றாரு. அடுத்தது 9ஆம் பாசுரத்துல மாறன் பணித்த தமிழ் மறைக்குன்னு திருமங்கை ஆழ்வாரை பத்தி நம்ம சொன்னாலே இமீடியட் கனெக்ஷன் வந்து நம்மளுக்கு அவரோட நம்மாழ்வாரோட தான். என்னன்னா இப்போ நம்மாழ்வார் பண்ண 4 திவ்ய பிரபந்தங்கள் 4 வேதங்களுக்கு சமம், வேதங்களோட அங்கங்களாவே ஆயிடுதுன்னு சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி நம்மாழ்வார் பண்ண 4 திவ்ய பிரபந்தத்துக்கு திருமங்கை ஆழ்வார் 6 திவ்ய பிரபந்தம் பண்ணியிருக்கார் அங்கங்களா. சோ திருமங்கை ஆழ்வாரோட 6 திவ்ய பிரபந்தமும் நம்மாழ்வாரோட 4 திவ்ய பிரபந்தத்துக்கு அங்கங்களா இருக்குன்னு ஆச்சாரியர்கள் காமிக்கிறார் ரொம்ப அழகா. அதுதான் 9வது பாசுரம். 10வது பாசுரம் கார்த்திகையில் ரோஹிணி நாள். கார்த்திகையிலேயே ரோஹிணி பின்னாடியே திருப்பான ஆழ்வார் வந்துடுறார். ரொம்ப அழகா அந்த பெருமையை சாதிக்கிறார். 11வது பாசுரத்துல மன்னிய சீர் மார்கழியில்னா ரொம்ப அழகா தொண்டரடி பொடி ஆழ்வாரோட கேட்டை, தொண்டரடி பொடியா மார்கழி கேட்டை இல்லையா, அவரோட திருநக்ஷத்திரத்தை ரொம்ப அழகா கொண்டாடுறார். 12ல தையில் மகம் யாரு, திருமழிசை ஆழ்வார். பின்னாடியே மாசி புனர் பூசம் வந்து குலசேகர ஆழ்வார்னு 13 பாசுரங்கள் ஆயிடுச்சு. அடுத்தது 14 ரொம்ப அழகா நம்மாழ்வார். ஏன் நம்மாழ்வார் சொல்றேன்னா இப்ப திருவாய்மொழி நம்ம சேவிக்கிறதுனால சொல்றேன், இல்லைனாலுமே அவர் நம்மாழ்வார் தான். அதோட பெருமையை சாதிக்கிறார். அந்த பாசுரத்துல மட்டும் இல்ல அடுத்ததுலயுமே. எப்படின்னா நம்மாழ்வார் வந்து இந்த வேதங்கள்லாம் மறை பொருள்னு சொன்னாலே அது வேதங்களுக்கு தான் அர்த்தம். அந்த மறை பொருளையும் பெண்ணும் பேதையும் நம்மளுக்காகவே கத்துக்கிறதுக்காகவே ரொம்ப அழகா எளிய தமிழ்னு சொல்றோமே ஒழிய தமிழ் தெரிஞ்சா ஆழ்வார் திருவாய்மொழி படிச்சிடலாமான்னு அது நாட் பாசிபிள். நம்மளே குழாத்துல பாக்குறோம். அந்த தமிழும் தெரிஞ்சுட்டு ஆழ்வாரோட ஒரு உள்நோக்கம் ஆச்சாரியர்கள் மூலமா நம்ம கத்துக்கிறதுக்கு பிராப்தியாச்சு. இதுல இருந்து என்ன சொல்றோம்னா ஆழ்வார் வந்து தமிழ் வேதத்தையே தமிழ் பண்ணி கொடுத்துட்டார். அப்போ மத்த ஆழ்வார்கள் எல்லாம் அவையவையா ஆயிடுறார். நம்மாழ்வாருக்கு எல்லாருமே அங்கங்களா ஆயிடுறா, அவ லிப்ஸ் ஆயிடுறா நம்மாழ்வாருக்கு. அப்புறம் அடுத்த 15வது பாசுரத்துல உண்டோ வைகாசி விசாகத்துக்கு ஒப்பொரு நாள்னு ரொம்ப அழகா அவர் பிறந்த மாசத்துக்கு திருநக்ஷத்திரத்துக்கு திருக்குறுகூருக்கு திருவாய்மொழிக்கு ஏதாவது ஒப்பு இருக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறார். ஒப்பே கிடையாது அப்படின்னு சாதிக்கிறார். அடுத்தது 16வதுல இருந்து தொடங்கி 5 பாசுரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா வந்து பெரியாழ்வார். ஏன் 5 பாசுரம் அப்படின்னா அவரை மாதிரி யாருமே எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ணல, அவர் தான் ஃபர்ஸ்ட். அதனால்தான் வந்து முன்னாடி எல்லா திவ்ய பிரபந்தம் தொடக்கமும் என்றும் பார்த்தீங்கன்னா திருப்பல்லாண்டுலயே ஆறுது. அதனால அந்த பாசுரம் 16 இன்றை பெருமை அறிந்திலையோன்னு ஆரம்பிக்கிறார் பெரியாழ்வாரோட விசேஷத்தை சொல்றதுக்கு. 17 பார்த்தீங்கன்னா மாநிலத்தில் முன்னம் பெரியாழ்வார் வந்துதித்தன்னு. இது ஆணி சுவாதிக்கே கேட்டு மக்கள் எல்லாம் ஆணி சுவாதின்னு பேரு கேட்டாலே உருகிறானா அப்படியே. ஏன்னா பெரியாழ்வார் திருநக்ஷத்திரம்ன்றதுனால ஆணி வெயில் எனமும் உச்சியில இருக்க போது வெயிலுக்காக உருகல, ஆணி சுவாதி பெரியாழ்வார் திருநக்ஷத்திரத்துக்காக உருகரா. அப்புறம் மங்களாசாசனத்தில் மத்துள்ள ஆழ்வார்களுக்கு பெரிய ஆழ்வார்னு ஏன் இவருக்கு பேருன்னா பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும் இவருக்கும் பெரியாழ்வாருக்கும் மற்ற எல்லா ஆழ்வார்களுக்கும். எல்லா ஆழ்வார்களும் அவளுக்கு என்ன வேணும், பெருமாள் என்ன பண்ணணும் எல்லாம் சொல்லியிருந்தா. ஆனா பெரியாழ்வார் மட்டும் ரொம்ப அழகா அந்த அரசபையில வந்து எம்பெருமானே பெரியாழ்வாரை கௌரவிச்சதை பார்க்க வந்த உடனே பல்லாண்டுன்னு ரொம்ப அழகா பாட ஆரம்பிச்சிட்டார் இல்லையா. அதனால மங்களாசாசனத்தில் மற்றுள்ள ஆழ்வார்களுக்கு எல்லாம் இவர் வந்து டிஃப்ரெண்ட். என்னன்னாக்கா மங்களாசாசனம் பாடினதுனால. 19வது பாசுரம் என்ன, கோவிலவாம் ஆழ்வார்கள்னு திருப்பல்லாண்டுக்கு அவர் பாடின பாசுரத்தோட பெருமையை சாதிக்கிறார். 20 வந்து உண்டோ திருப்பல்லாண்டுக்கு ஒப்பதோர் கலைதான். அதுக்கு அந்த கலைக்கு ஒப்பு கிடையவே கிடையாது. அதனால்தான் திவ்ய பிரபந்தத்துக்கு முன்னும் பின்னும் திருப்பல்லாண்ட சேர்க்கிறார் ரொம்ப அழகா. 21வது பாசுரம் வந்து இப்ப எல்லா ஆழ்வார்களும் முடிச்சாச்சு. ஆழ்வார்கள் 11 11 ரெண்டுமே கரெக்ட். ஆழ்வார்கள் 10 நாளும் கரெக்ட், 12 நாளும் கரெக்ட். 10னா இந்த எல்லா ஆழ்வார்களும் எம்பெருமானியே பிரதம பருவ நிஷ்டை தான் சரம பருவ நிஷ்டை அவளுக்கலாம்.
ஆனா 2 ஆழ்வார், ஆண்டாள், மதுரகவி ஆழ்வார், பிரதம பருவ நிஷ்டையே சரம பருவ நிஷ்டை தான் அவளுக்கு. அவளோட ஆச்சாரியர்களே பெருமாள் எம்பெருமான் வந்து அவாதான் அவளுக்கு. இந்த ஆண்டாள் மதுரகவி ஆழ்வார் மட்டும் சொல்லாம 21வது பாசுரத்துல எம்பெருமானாரையும் சேர்த்துக்கிறார். ஏன்னு பாத்தீங்கன்னாக்க, இப்ப ஆண்டாள் வந்து பூமி பிராட்டியோட மறு அவதாரம், ரீஇன்கார்னேஷன். மதுரகவி ஆழ்வார் பெரிய திருவடி நாயனார், கருடாழ்வானோட மறு அவதாரம். எம்பெருமானார் ஆதிசேஷன். அதனால 3 பேரையும் சேர்த்துக்கிறார் ரொம்ப அழகா. எம்பெருமானார் ஆழ்வார்களை விட்டு தவிர்த்து அவர் எதுவுமே பண்ணதில்லை. ஆழ்வார்கள் வந்த வழியேதான் எம்பெருமானாரு ஜெகதாச்சாரியனா ஆயிருக்காரு அப்படின்றதுனால அவரையுமே சேர்த்துக்கிறார். அடுத்தது 22ல இன்னொரு திருவாடிப்பூரம் ஆண்டாளோட திருநட்சத்திரத்தை ரொம்ப கொண்டாடுறார். மாமுனிகள் வந்து எமக்காக வந்தோ இங்க ஆண்டாள் அவதரித்தாள்னு எனக்காகவே ஆண்டாள் வந்து அவதரிச்சிருக்காளேன்னு ரொம்ப அழகா பாடுறார். 23ல வந்து பெரியாழ்வார் பெண் பிள்ளை. இது ஃபுல்லா இனிமே 22, 23, 24 ஆண்டாள் தான் பெரியாழ்வார் பெண் பிள்ளையாயின்னு திருவாடிப்பூரத்தோட பெருமை. 5 குடிக்கு ஒரு சந்ததியாயின்னு 24வது பாசுரம். நான் 5 குடி 2 விதமா எடுத்துக்கலாம். ஆழ்வார்கள் முன்ன 5 பேர், பின்ன 5 பேர், நடுவுல ஆண்டாள் இருக்காளாம். இந்த குடிக்கெல்லாம் சந்ததி ஒரு வாரிசா ஆண்டாள் இருக்கா. 5ம் குடியா, பெருமாளுக்கு என்ன ஆயிடுமோன்னு 5ம் குடி. இது எல்லாத்துக்கும் வாரிசு ஆண்டாள் தான் அப்படின்னு ரொம்ப அழகா 5 குடிக்கு ஒரு சந்ததியாய் அப்படின்னு எடுத்துக்கிறா. 25வது பாசுரம் இன்னைக்கு சம்மரியோட நிறுத்திட்டு நாளையில இருந்து இது பண்ணிடலாம். 25வது பாசுரம் பாத்தீங்கன்னாக்க ஏறார் மதுரகவி. அடுத்தது மதுரகவிகளோட இந்த பாசுரமும் அடுத்த பாசுரத்திலையும் அவரோட சித்திரையில் சித்திரை வாய்த்த திருமந்திரத்தின் மத்தியமம் பத போல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாசுரம். என்னன்னா எப்படி ஆச்சாரியர்கள்லாம் யூகிச்சிருக்கான்னா, எப்படி அனலைஸ் பண்ணிருக்கான்னாக்க, மதுரகவி ஆழ்வாரோட கண்ணினுச்சிருக்காங்க. ரொம்ப அழகா பதம் நமக பதம் சொல்றோம் இல்லையா நம்ம திருமந்திரத்தை, நமக பதத்துக்கு ஈக்குவலன் பிரணவத்துக்கு ஈக்குவலன் திருப்பல்லாண்டு, நமக பதத்துக்கு ஈக்குவலன் கண்ணினுச்சிருத்தாம்பு. அப்புறம் பின்னாடி எம்பெருமானோட சரணாகதி அது வந்து திருவாய்மொழி, அதுதான் துவயம். இது திருமந்திரம். ஆனா இந்த திருமந்திரத்துல இருக்கிற 3 வார்த்தைகளும் 3 திவ்ய கிரந்தங்களை பிரதிபலிக்கிறது அப்படின்னு ஆச்சாரிகள் சொல்றா. இது நமபதம் மாதிரி இருக்கிறதுனால இந்த கிரந்தத்தை ரொம்ப அழகா நடுவுல கொண்டு வந்து சேர்த்திருக்க ஆச்சாரியர்கள் கண்ணினுச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ற. அடுத்தது 27, 28, 29ல மாமுனிகள் வந்து எம்பெருமானாரோட திவ்ய சரித்திரத்தை ரெலியூஸ் பண்றார். 28ல 27 வந்து இன்றுலகி சித்திரையில் தேய்ந்த திருவாதிரை நாள். அடுத்தது ஆழ்வார்கள் தாங்கள். என்னன்னா சித்திரை திருவாதிரை வந்து ஆழ்வார்கள் பிறந்த தேதிகளோட சித்திரை திருவாதிரை இம்பார்ட்டன்டா, ஏன்னா ஆழ்வார்களோட மேல இருக்காராம் ஒரு படி எம்பெருமானார் அப்படின்னு. 29 எந்தை எதிராசர் அப்படின்னா அவரோட மாமுனிகள் அவரோட உள்ளத்துக்கு சொல்லிட்டே இருக்காங்க, எப்பவுமே சித்திரை திருவாதிரையை பத்தி நினைச்சுட்டே இரு, அதை விட்டு விலகி போயிடாது அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது 30ல இருந்து ஆரம்பிச்சு 3 பாசுரங்கள் எங்கெல்லாம் இப்போ இது வந்து மாசங்கள் திருநட்சத்திரங்கள் செலிப்ரேட் பண்ணிட்டார், எம்பெருமானாரும் வந்துட்டார் இதுல இல்லையா, அதெல்லாம் முடிச்சிருது. இப்போ அடுத்த 3 பாசுரங்கள் வந்து பார்த்தோம்னா எந்த திவ்ய ஸ்தலங்கள்ல இவாவா அவதரிச்சிருக்கா அப்படின்னு சொல்றார். 31ல பாத்தீங்கன்னா தொண்டரடி பொடி ஆழ்வாரும் குலசேகர ஆழ்வாரும் சொல்றார். அதோட எண்ணரும் சீர் பொய்கை முன்னோர்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா முதல் ஆழ்வார்கள் திருமங்கை ஆழ்வார், திருப்பான் ஆழ்வார் 3 பேரும் வந்துடுறா. அடுத்தது தொண்டரடி பொடி ஆழ்வார், குலசேகர ஆழ்வார். 32வது பாசுரத்துல மண்ணு திருமழிசை ஆழ்வார் வரார், திருக்குறுகூர் நம்மாழ்வார் வரார், ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரியாழ்வார் வந்துடுறார். அடுத்தது சீராரும் வில்லிபுத்தூர் ஆண்டாள் வந்துடுறா, மதுரகவி ஆழ்வார் உடையவர். என்ன ஆர்டர்ல சொன்னாரோ முன்னாடி அதே ஆர்டர்ல ரொம்ப அழகா அவளோட அவதார ஸ்தலங்களையும் சொல்லிடுறார். 34வது பாசுரத்துல ரொம்ப அழகா இப்போ இவாதெல்லாம் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாமுனிகளோட உள்ளத்துக்கு திருவுள்ளத்துக்கு ஏற்ப கொடுத்துட்டார். இப்போ வந்து ஆழ்வார்கள் ஏற்றம் அருளி செயல் ஏற்றம்னு ரொம்ப அழகா அவ சாதிச்ச வியாக்கியானங்களுக்கு அடுத்தது மங்களாசாசனம் பண்ண போறார். அதுக்கு முன்னாடி ஆழ்வார்களுக்கு எல்லாம் ஒரு மங்களாசாசனம் பண்றார். எவ்வளவு அழகா அவள்லாம் என்ன கம்போஸ் பண்ணிருக்கான்னு மெதுவா சொல்ல போறார். ஆனா இந்த ஆழ்வார்களையும் அருளி செயல்களையும் தாழ்வா நினைப்பவர் தாம்னு 35வது பாசுரம். யாராவது இதெல்லாம் குறைச்சலா எடை போட்டான்னா அவளோட லைஃப்ல உஜ்ஜீவனம்ன்றதே நடக்கவே நடக்காது, அவ ரொம்ப லோவா தான் இருக்கா அப்படின்னு சாதிக்கிற. 36வது பாசுரம் தெருளுற்ற ஆழ்வார்கள் சீர்மை அறிவாத. யாருக்கெல்லாம் இந்த ஆழ்வாரோட சீர்மை தெரியும் அப்படின்னாக்க நம்ம ஆச்சாரியர்களுக்கு மட்டும்தான் ஆழ்வார்களோட சீர்மை தெரியும், வேற யாருக்குமே புரியாது. உண்மையான நிலை ஆஃப் ஆழ்வார்கள் யார் அறிவானா ஆச்சாரியர்கள் தான் அறிவா அப்படின்னு சொல்றார்.
37வது பாசுரம் ஓரான் வழியாய் உபதேசித்தார் முன்னோர், ரொம்ப அழகான பாசுரம். இதுவும் 38ம் ரொம்ப அழகா பிரபத்தி பண்ணி நம்ம பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி சரணாகதி பண்ணிட்டு ஆச்சாரியன் கிட்ட போய் நம்ம இந்த ரகசிய திரயத்தெல்லாம் கத்துக்கணும். இது எப்படி வந்தது? திருக்கோஷ்டியூர் நம்பி வரைக்கும் ரொம்ப அழகாதான் வந்துட்டு இருந்தது. அப்புறம் திருக்கோஷ்டியூர் நம்பிக்கிட்ட எம்பெருமானார் போனார். அவர் பார்த்தார். அவர் பார்த்துட்டு இது மணக்கால் நம்பி மாதிரி சரித்திரம் மாதிரி கூட எடுத்துக்கலாம். அவர் பார்த்துட்டு என்ன இது பண்ணார், நான் மட்டும்தான் உஜ்ஜீவனம் பெறணுமான்னு, இது உலகமே உஜ்ஜீவிக்கணும் அப்படின்னு பேசி வரம்பறுத்தாருக்குன்னு அந்த வரம்பையே மாத்திட்டார். நாதமுனி ஆள வந்தார் வரைக்கும் என்னெல்லாம் ஓரான் வழியா இருந்ததோ, ஆசை உடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறுமென்னு பேசி வரம்பறுத்தார்க்குன்னு எம்பெருமானாரால மட்டும்தான் அதை பண்ண முடியும். அதனாலதான் நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஆன்லைன் ஃபார்மேட்ல கூட அன்வைக்கிறோம் பாருங்க. ஆசை இருந்தா எம்பெருமானாரோட காரை கருணை தான். 38 அந்த எம்பெருமானார் இவ்வளவு அழகா பண்ணிட்டார். நம்பெருமாள் உடுவானா உடவே மாட்டான். உடனே ஓடி எம்பெருமானார் தரிசனம் என்னே இதற்கு நம்பெருமாள் பேரிட்டு நாட்டி வைத்தார்னு நம்ம இந்த மாதிரி பண்ணா மட்டும்தான் எம்பெருமானாரோட சரித்திரம் இன்னும் உலகமெல்லாம் பிரசித்தியாய் இன்னும் நிறைய பேர் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு புரிஞ்சுப்பா அப்படின்றதுனால ஒரு பேரிட்டு நாட்டி வைத்தார் அப்படின்னு சொல்றார். 39ல இருந்து நம்ம போன கிளாஸ் அன்வயிச்சது வரைக்கும் 45 வரைக்கும் பார்த்தேன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாசுரங்கள். திருவாய்மொழி இப்ப அன்வயிக்கும். அந்த திருவாய்மொழிக்கான எத்தனை வியாக்கியானங்கள், 5 வியாக்கியானங்கள், யார் யார் எழுதினா அவ ஆச்சாரியர்கள் யாருன்னு ரொம்ப அழகா எப்படி கிரமமா இந்த ஒரு ஆச்சாரியர்கள் அடுத்தது வரப்போகுது. இந்த ஆச்சாரியர்கள் கிட்டே இருந்தெல்லாம் எப்படி மாமுனிகளுக்கு வந்தது, மாமுனிகள் கிட்டே இருந்து எப்படி நம்ம ஆச்சாரியருக்கு வந்ததுன்னு ரொம்ப அழகா காமிக்கிறார். 39வது பாசுரம் பிள்ளான் நஞ்சியர் அப்படின்னு ஃபர்ஸ்ட் திருவாய்மொழியே என்னன்னு பார்த்தேன்னாக்க எம்பெருமானாரோட இது கொஞ்சம் எம்பெருமானார் சரித்திரம் எல்லாருக்குமே தெரியும். ஆளவந்தார் பரமபதிக்கும் போது 3 விரல்கள் மூடி இருந்தது. அதுல 2வது விரலோட ஏன் மூடி இருந்தது அப்படின்னா திருவாய்மொழிக்கு அப்புறம் மத்துமுள்ள ஆழ்வார்களோட திவ்ய பிரபந்தங்களுக்கு எல்லாம் வியாக்கியானம் பண்ணி அருளணும்னு அவரோட ஆசை. ஆளவந்தாரோட எம்பெருமானாரோடனே அந்த ஆசையெல்லாம் நான் பூர்த்தி பண்ணி வைக்கிறேன்னு உடனே 3 மடங்கின்ற விரல் விரிஞ்சதுன்னு சொல்றோம் இல்லையா. அதனால எடுத்துக்கிறார் எம்பெருமானார் இங்க ஒரு பிரதிஜையை திருவாய்மொழியோட வியாக்கியானத்துல ஆரம்பிக்கிறார். அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றார். பிள்ளான் நஞ்சியர் யாரெல்லாம் பண்ண போறாங்க. அடுத்தது முந்துரவே பிள்ளான் அப்படின்னு மாமுனிகள் ரொம்ப அழகா ரொம்ப காரை கருணையோட அவரோட முன்னோடிகள்லாம் என்னென்ன கமெண்ட்ரிஸ் யாரு என்ன எழுதியிருக்கான்னு அடுத்தது நான் சொல்ல போறேன். அடுத்த 5 பாசுரங்கள் இதுலதான் வரப்போறதுன்னு சொல்றார். எல்லாரும் ஞானன்னு 41 யாரு 6000 ஃபர்ஸ்ட் 6000 படி வியாக்கியானம். ஒரு படினாக்க 32 அக்ஷரங்கள். பட் மேல குறைய இருக்குன்ற ஆச்சாரியர்கள் 6000 படினா 6000 டைம்ஸ் 32 அத்தனை லெட்டர்ஸ் இருக்குமா கிட்டத்தட்ட. 6000 படி வியாக்கியானம் திருக்குறுகை பிரான் பிள்ளான் எழுதினார். அடுத்தது தம்சீரே ஞானியர்கள் அப்படின்னு 9000 படி நஞ்சியர் அவர் உருவாக்கினது 9000 படி வியாக்கியானம். இதெல்லாம் திருவாய்மொழிக்கான வியாக்கியானங்கள். அடுத்தது நம்பிள்ளை தம்முடைய அப்படின்ற பாசுரத்துல பாத்தீங்கன்னா 24000 படி நம்பிள்ளைக்கு ஆல்மோஸ்ட் சுவாமிக்கு எல்லா படியிலுமே இன்வால்வ்மெண்ட் இருக்கு. ஏன்னா அவரோட சிஷ்யர்கள் அவர் சாதிச்சதுதான் இவ எடுத்து எழுதியிருக்கான்னு ரொம்ப அழகா சொல்ற ஆச்சாரியர்கள். பெரியவாச்சான் பிள்ளை 24000 படி பெரியவாச்சான் பிள்ளை சாதிச்சது. அதுவே பாக்குறோம். இந்த 24000 படியே இந்த ஒரு படியும் எதுக்கு இன் சைஸ் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 24000 படியே ஸ்ரீராமாயணத்தோட அடி அந்த அடி மட்டும் அர்த்தத்துல இல்ல அளவு சொல்றேன், அளவுல ஈக்குவல் அப்படின்ற. அப்ப எவ்வளவு பெரிய வியாக்கியானம்னு யோசிச்சு பாருங்க. எள்ளியதா நம்பிள்ளை செப்பு நெறி தன்னை அப்படின்னு நம்பிள்ளை சாதிச்சு அவரோட சிஷ்யர் வடக்கு திருவிதி பிள்ளை பட்டோலை பண்ணதுதான் 36000 படி. நம்ம இப்போ சம்மரி அன்வயிக்கிறது 36000 படியில இருந்துதான். அடுத்தது கடைசியில 45வது பாசுரம் அன்போடு அழகிய மணவாளர் சீயர் அப்படின்னு அழகிய மணவாளர் சீயர் 12000 படி ரொம்ப அழகா பதவுரைலாம் அதுல அமைஞ்சிருக்கு அப்படின்னு சாதிக்கிறா. இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். இது திருவாய்மொழி வியாக்கியானங்கள். அதுதான் முன்னாடி இங்க காமிச்சது. திருவாய்மொழி வியாக்கியானங்களோட ஒரு கன்சாலிடேஷன். ஒண்ணு எந்த அளவுல ஈக்குவல்னு சொன்னாலே அதுதான் பாருங்க. 6000 படி விஷ்ணு புராணத்துக்கு ஈக்குவல், 9000 படி ஸ்ரீபாஷ்யத்துக்கு ஈக்குவல், 36000 படினா ஸ்ரீபாஷ்யத்தோட உரை சுத பிரகாஷிக்கன்னு ஒரு உரை அதுக்கு ஈக்குவல். எவ்வளவு பெருசு ஸ்ரீராமாயணம் 24000 படின்னு சொல்றோம்.
பதவுரை 12,000 படி பதவுரையா அமைச்சதுனால அதை எதுக்கும் அளவுக்கு கம்பேர் பண்ணல. இது வரைக்கும் அன்வயிச்சிருக்கோம் குழாம்ல. அடுத்தது வந்து பெரியவாச்சான் பிள்ளைன்னு எப்படி இந்த பின்னாடி இப்போ பெரியவாச்சான் பிள்ளை வரைக்கும் எப்படி இந்த வியாக்கியானங்கள்லாம் உருவாச்சுன்றத பாக்குறோம். நம் பிள்ளை, பெரியவாச்சான் பிள்ளை, வடக்கு திருவீதி பிள்ளைன்னு. இவாளுக்கு அப்புறம் எப்படி அது வழி வழியா வந்திருக்கு அப்படின்றத சில பாசுரங்கள்ல ரொம்ப அழகான சரித்திரங்கள்ல அன்வைக்கிறார் மாமுனிகள். இத நம்ம நாளைக்கு அன்வைக்கலாம். 46ல இருந்து ஒரு 50வது பாசுரம் வரைக்கும் அன்வைக்கலாம். ரொம்ப அழகான சரித்திரங்களோட வருது. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணியே நம்ம மெதுவாவே அன்வைக்கலாம் அது. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானா ஜீய திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம்.